Hi friends, இன்னைக்கான வீடியோவில் நான் பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பினுடைய டிபி ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக் தெரிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் கேட்டுக்காரலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி ஃபுல் ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ணக்கூடியதாக இருக்காது. ஸோ இந்த ஃபுல் ஃபோட்டோவையும் ஃப்ரேமுக்குள்ளே வர மாதிரி எப்படி செட் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ இதை எப்படி க்ராப் பண்ணாமல் ஃபுல் ஃபோட்டோவையும் வியூ பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் சிம்பிளாக இருக்கும். கீழே இருக்கிற முதலாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஃபோட்டோ வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவை சென்டரில் செட் பண்ணிக்கொள்ளுங்கள். செட் பண்ணிட்டு பென்சில் ஐக்கன் இருக்கும். ஸோ அதில் பேக்ரவுண்ட் பிளர் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ பேக்ரவுண்ட் இப்படி பிளர் ஆகி வரும். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ப ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் சர்வ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, ஷேர் பட்டன் மாதிரி. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சர்வ் ஃபோட்டோ. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சர்வ் ஆகிடும். சின்னதாக அட் ஆன் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் சிம்பிளாக உங்கள் ஃபோட்டோவை ஃபுல் ஃப்ரேம் செட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.